சேலம் மிட்டாபுதூர் ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா. இதனை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைத்து கும்ப கலசங்கள் வைத்து ஹோமகுண்டம் அமைத்து ஹோமத்தில் பலவித மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பித்து நிறைவாக மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. பின்னர் கலசத்திற்கு கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு ஏக ஆரத்தியுடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். முருகப்பெருமான் வேல் முன்னே செல்ல சிவாச்சாரியர்கள் கும்ப கலசங்களை தலையில் சுமந்து கொண்டு ஆலயத்தை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவர் விமான கோபுரத்தை அடைந்தனர். கும்ப கலசத்திற்கு நறுமண மலர்களால் அர்ச்சனை செய்து கருட பகவான் பானத்தில் வட்டமிட கும்ப கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ பழனியாண்டவர் கோவில் பூசாரி பெரம கவுண்டர் குடும்ப வகையரா பூசாரி தனபால் சிறப்பாக செய்திருந்தனர்.
சேலம் மாநகருக்கு அருகில மிட்டாய் புதூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய கிராமமும் நகரமும் சேர்ந்த ஒரு அழகிய கிராமத்தில் பக்தர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க பழனியில் இருந்து தண்டபாணி தெய்வம் இங்கு வர வேண்டும் என்று ஆதரவுப்பட்டு இங்க வந்து இந்த இடத்துல பக்தர்களுக்காக அருள் பாலிக்க வந்து தங்கினார். இது இரண்டாவது முறையான இந்த கும்பாபிஷேகமானது திங்கட்கிழமை தொடங்கி அனுஜை, விக்னேஸ்வர பூஜை, மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமங்கள்லாம் செய்து மாலை வாஸ்து சாந்தி, முத்சங்கிரகணம், அங்குரார்ப்பணம், ரட்சாபந்தனம் என்ற முறையிலே பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் சேமிக்கப்பட்டு திங்கட்கிழமை மாலை யாகசாலை பூஜை துவங்கப்பட்டு முதல் காலம், செவ்வாய்க்கிழமை காலை இரண்டாவது காலம், மூன்றாவது காலம் செவ்வாய்க்கிழமை மாலை, இன்றைய தினம் புதன்கிழமை காலை மிகவும் சிறப்பானதொரு முறையில இதெல்லாம் நடந்தது. பெருசு என்னன்னா, இந்த ஊர் மக்கள் அத்தனையும் ரொம்ப ஒற்றுமையா தெய்வ பக்தியோட இந்த கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பா நடந்தது. சிறப்பா நடந்ததுக்கு காரணம் வந்து பணமோ காசோ கிடையாது, இங்கே வசிக்கும் இந்த மக்களோட பக்தி தான் காரணம். பக்தின்னா ரொம்ப சிறப்பா இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் கரெக்டாக அந்த லக்னத்தில் கருட பகவான் வந்து இதை ஏற்றுக்கொண்டு பழனியாண்ட ரூபத்திலே வந்து ஏற்றுக்கொண்டு ரொம்ப சிறப்பா நடந்தது. இது ரொம்ப, அதாவது பணம் செலவு பண்ணலாம், காசு செலவு பண்ணலாம், ஆனா வந்து இந்த இதை வந்து இறைவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சி. இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாருக்கும் நல்ல க்ஷேமமா இருக்கணும். எல்லாரும் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும், புத்திர பிராப்தி உள்ளவங்களுக்கு புத்திர பிராப்தி கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்து பண்ணியிருக்கோம். நிச்சயமா அது நடக்கும். எல்லாரும் க்ஷேமமா இருக்கும். இப்போ நான் மேலட்டூர்ல இருந்து உன்னதபுரீஸ்வர சிவாச்சாரியார், இந்த ஊர் ஸ்தல சிவாச்சாரியார் வந்து சேலம் வயலன்ஸ் முருகன் கோயில் தலைமை அர்ச்சகருமான பாரதி வித்யாலயம் தமிழ் ஆசிரியர் சுகேசன் அவர்கள் எம்ஏஎம்எட்டு அவர்களோட அழைப்புதல் பேர், அவருடைய இது பேரில் நாங்கள் வந்து இங்கே பணியாற்றி இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்கோம். அவரோட ஒரு இதனால சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்கோம். நன்றிங்க. பழனியாண்டவர் திருக்கோயில் ஸ்தலத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் சிறுமி சிறுவர்கள் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாமல் அனைவரும் இந்த ஆண்டவன் அருள் கிடைத்து எல்லாம் அருளும் வாங்கி தந்து இது 3 தலைக்கட்டு ஆகிட்டு இருக்குது. பெரும கவுண்டரு, காவேரி பூசாரி, சுப்பிரமணிய பூசாரி, அவர் அருளால் நாங்கள் எல்லாரும் அவர் பணி கொண்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால் ஊர் உலகம் நாடு நகரம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த மொட்டையாண்டியை வேண்டினால் இந்த பாலதண்டாயுதபாணி போய் எல்லாத்துக்கும் நல்ல மாதிரி அருளும் வரணும் கொடுத்து அவங்க கஷ்டங்களை தீர்த்துக்கிட்டு நான் கேட்டு அவருக்கு ஆண்டவன் திருப்பணியை செய்து வருகிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு 65 வயசாகுது. இந்த கோயிலுக்கு வந்து பரமகவுண்டர் காலத்துலேருந்தே நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். எங்கள் அப்பாவுக்கு 5 பொட்டை பிள்ளைங்க, பசங்களே இல்லை, வாரிசே இல்லைன்ட்டு இந்த கோயிலுக்கு வந்து 3 பசங்க வந்தாங்க. கடைசியாக பிறந்தவங்க நான் தான். அதனால எனக்கு முருகன் பேர் வச்சாங்க. அவங்க பரமகவுண்டர் தாத்தா காலத்துலேருந்தும், காவேரி பூசாரி காலத்துலேருந்தும், சுப்பிரமணிய பூசாரி காலத்துலேருந்தும், இப்போ தனபால் பூசாரி காலத்து வரைக்கும் நான் தொடர்ந்து தொட்டு எங்கள் அப்பா, நான், என் பேரன் எல்லாம் வந்துட்டு இருக்கிறோம். இந்த கோயிலோட வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமையில வாக்கு சொல்றாங்க. அந்த வாக்கில் வந்து அவங்க குறைய சொல்லி நீங்கள் வந்து திருப்தி அடைஞ்சு உங்களுடைய குறையை நிவர்த்தி பண்ணி நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் குறையை நீக்கிறதுக்கான உண்டான வழிகளை தனவாழ்ப்பு சேவை செய்வாங்க. அதனால் தொடர்ந்து கோயிலுக்கு வந்து ஆதரவு கொடுத்து நல்லபடியாக வந்துருக்கோம். பேருங்க? என் பெயர் முருகன், சின்ன மகன் முருகன், சின்ன கொல்லப்பட்ட